வெல்கம் டு ரம்யாஸ் டெய்லி குசன்ஸ். ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக அம்ரிட்சர் போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய ஃபோர்ட், பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கோபிந்த்கட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தது மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர். பஞ்சாபீஸில் அந்த ராஜா ரொம்ப புகழ் பெற்றவர். அந்த கோட்டை எதுக்காக அப்படின்னா கோல்டன் டெம்பிளை யாரும் தாக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோட்டையை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. அதுக்கப்புறம் 1849 பிரிட்டிஷர்ஸ் அதை கைப்பற்றினாங்க. ஸோ 1849 1947 வரை அது பிரிட்டிஷர்ஸோட கையில் தான் இருந்தது அந்த கோட்டை. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கப்புறமா அதை இந்தியன் ஆர்மி கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அது 2017 தான் பப்ளிக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு மியூசியமாக. இப்போது மக்கள் நிறைய அங்கே வர்றாங்க அந்த ஃபோட்டோட மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அங்கே அவங்களுடைய ராஜாவோட பெருமையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 7 ஷோ வச்சுருக்குறாங்க. ஷேரி பஞ்சாப் அப்படின்ட்டு. ஷேர் அப்படின்னா சிங்கம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மியூசியம் இருக்குது, அது பேர் பகடி மியூசியம். பகடி அப்படின்னாலே தலைப்பாகை, டர்பன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பஞ்சாபி அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்துறது அவங்களுடைய அந்த தலைப்பாகை தான். அது அவ்வளோ அழகாக ரொம்ப அருமையாக கட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பகடி அவங்க தலையில் அவ்வளோ ஒரு வீரத்தை காமிக்கிறதா இருக்கும். அது ஒரு 6 மீட்டர்லேருந்து 7 மீட்டர் துணி ஆகுது அந்த ஒரு டர்பன் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு. அந்த பகடி ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு மியூசியம் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மியூசியத்துக்கு நாங்கள் போனோம். குழந்தைங்கள் எந்த மாதிரி டர்பன் கட்டியிருப்பாங்க, பெரியவங்க எந்த மாதிரி கட்டியிருப்பாங்க, மிலிட்ரி பீப்புள் எந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பகடிஸ் இருந்தது. அதை உங்களுக்கு எல்லாம் காட்டணுன்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.